ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க. நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயருக்காக ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். புதன்கிழமை வர வேர்டு கிடைக்கல. வேர்டு கிடைக்காதது நம்ம மைண்டு உடனே வேற பிரசங்கத்துக்கு ஓடுவேன். அப்படி ஓடி ஒரு பிரசங்கம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டு, ஆனா நேற்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். என் ஆண்டவர் சமயத்தை கேட்ட வார்த்தையை தருகிறவர். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் அப்படிங்கிறார். நம் தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து அவருடைய இரக்கத்தை தான் பாடிக்கொண்டே இருக்கிறோம். கரெக்டா 1 மணி நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். கொஞ்சம் 5-10 நிமிஷம் கூடும். நீங்க நல்ல கவனமா கேட்கணும். என்னுடைய ஆசை எல்லாம் விருப்பம் எல்லாம் அது என்னுடைய ஆசை என்று சொல்வதை விட நம்மோடு பேசுகிற ஆவியானவருடைய ஆசை. எல்லாருமே இந்த வசனங்களை சொந்தமாக்கணும், சுதந்திரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா வசனத்தை நேசிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. வசனத்தை ஆன்லைன்ல அநேகர் இணைந்து இருக்கிறீங்க வார்த்தைக்காக. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். மோசே மலையில வர சொல்லி எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிக்கலாம். மற்றபடி நீங்க பாருங்க, நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. மோசே சொல்ற எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் மலைக்கு கூப்பிடுறார். கூப்பிடும்போது கர்த்தர் அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 5 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். நின்று அவனுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறதை அடுத்த வசனத்தில் பார்க்க முடியும். அப்படி கர்த்தர் கடந்து போகும்போது அவர் முதல்ல என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் அப்படிங்கிறார். இவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லிட்டு அடுத்து சொன்ன முதல் வேர்டு என்ன தெரியுமா? இரக்கமுள்ளவர். அடுத்து கிருபை, நீடிய சாந்தம், தயவு, இப்படி எப்படி போயிட்டே இருக்கு. என்ன அதன் அர்த்தம்? 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இங்க மோசே எப்படி நிக்கிறான்? எப்படி நிக்கிறான்? அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே ஆயத்தத்தோடு வந்து நிற்கிறான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1வது வசனத்தில் கொஞ்சம் வேகமா வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுள்ள 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் வார்த்தைகளை. அடுத்த வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி வந்து நெல்லு. எப்படி ஆயத்தமாகி வரணுமா? காலையிலே வரணும். அடுத்த வசனம், உன்னோடு கூட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. அந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூடாது, மேயவும் கூடாது. அதாவது சர்வீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய்க்கு பிசினஸ் பார்த்துட்டு சர்வீஸ் தொடங்கி முடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. நீ வா. இப்படி கர்த்தர் சொன்னபடி ஆயத்தமாகி அவன் போய் நின்ற போது கர்த்தர் அவன் அருகே இறங்கி வந்து நிற்கிறார். அப்படி நின்று விட்டு அவர் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைத்து இப்படி கடந்து போகிறார். போகும்போது மோசே காது கேட்க சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். மோசே, நீ புரிந்து கொள், நான் இன்னைக்கு உன் பக்கத்துல வந்து நின்றது நீ ஆயத்தமாகி வந்ததுனால அல்ல. ஆனா நீ என் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாகணும். நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு நான் உன் மேல இரக்கம் வைக்கணும். ஆமே. ஆனா நம்ம வர்றதை பார்த்தா ஏதோ பாவம் பார்த்து வர்றது போல. ஐயோ, நான் சர்ச்சுக்கு போகலன்னா யாரு சர்ச்சுக்கு போவா?
ஐயோ பாஸ்டர் பாவம், நம்ம ஒரு 10 பேராவது போய், சில சர்ச்சுக்கு வந்து பாவம் பார்த்து போவாங்க. அவர் பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவரே எல்லாரும் போறாங்க ஆண்டவரே அப்படின்னு பேதுரு சொல்லும் போது, நீங்களும் போய்விட. பேதுரு அடுத்த மீட்டிங்ல சிக்கன் பிரியாணி போடுவேன்னு சொல்ல, அப்படியாவது அப்படிலாம் கூட மாட்டார் ஆண்டவர். மோசே நீ ஏன் பக்கத்துல வந்து நிக்கணும்னா, நீ ஆயத்தமாகணும். நான் பக்கத்துல வந்து நிக்கணும்னா நான் இரக்கம் வைக்கணும். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேனால நான் அதுல எதை பார்க்கணும் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை. இவ்வளவு ஆயத்தமாயிட்டு வந்துட்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் போது மோசே அவருக்கு முன்பாக தரை மட்டும் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். எதுக்கு நான் ஆயத்தமாகணும்? நான் அவரிடத்தில் நெருங்க. அவர் என்கிட்ட நெருங்கிறதுக்கு அவர் இரக்கம் வைக்கணும். அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று அவருடைய நிழல்ல இருக்கிறீங்கன்னா அவர் இரக்கம் வைத்தார். அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன விசுவாசம்? கர்த்தரனை தூக்கி விடுவார் என்கிற விசுவாசம். அது விசுவாசம். ஓகே, அந்த தூக்கி விடுறதுக்கு அவர் கையை நீட்டணுமே, அதுதான் கிருபை. கையை அவர் நீட்டல. நான் குழியில கிடக்கிற கர்த்தரனை தூக்கி விடுவார், கர்த்தரனை தூக்கி விடுவார் சொல்லிட்டு நான் என் ஃபெய்த் அறிக்கையிட்டுட்டே இருக்கிறேன். கர்த்தர் கயிறை போடலன்னு வைங்களேன், கையை நீட்டல. அப்ப அந்த விசுவாசம் என்ன ஆயிரும்? வீணாயிரும். கிரேஸ் இல்லாம எல்லாமே செட் ஆகாது. அதனாலதான் கிருபையும் சத்தியம் எல்லாத்தையும் அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபையோடு இணைத்து தான் சொல்றார். எதுக்கு அப்படின்னா, நம்மள மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேங்கிறார். அந்த இரக்கம் தான் சொல்ற, நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். ஒரு தேவ பிள்ளை தானியேலை பாருங்க, எதிரிகளுக்கு கூட தானியேல் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி வாழ்ந்த தானியேல் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவர் என் நீதியை நான் நம்பலப்பா, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். உம்மிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் இருக்கிறது. எனவேதான் புலம்பல் 3:22 சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே. அவை காலைதோறும், அவை காலைதோறும். தேவனுடைய இரக்கத்தின் மேன்மைய இன்னும் சொல்ல வேண்டுமானால், நன்றாய் தெரிந்த வேத பகுதி, அடிக்கடி பயன்படுத்துகிற என்னுடைய டெஸ்டிமனில எல்லாம் சொல்ற வேத பகுதி எசேக்கியேல் 16 அந்த 4 முதல் நீங்க பார்ப்பீங்கன்னா, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இல்லை. ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு தான் உன் உறவுகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனா நீ பிறந்த நாளில நீ அருவருக்கப்பட்ட. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பேபியா நீ இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது அவங்க எதிர்பார்த்த அழகு இல்லாம இருந்த, இந்த ரெண்டு தவிர, அல்லது நீ குறையோடு பிறந்திருக்கலாம், அல்லது யாரா சொல்லியிருப்பாங்க, சில சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோசியம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து, இப்போ வர பிள்ளையால உங்களுக்கு சாவணும், அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துன்னு அந்த ஆளுக்கு தான். நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டாய். அதனால ஒரு கண்ணும்
உன் பேரில் இரக்கமாய் இருக்கவில்லை. அப்படி சொல்லிட்டு தான் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உன் அருகே கடந்து போகும்போது. ஆமென். நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதனால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். இந்த வெளியே எரிந்து போடுறாங்கன்னு எங்க போட்டிருப்பாங்க? குப்பையில போட்டிருப்பாங்க. அப்புறம் அப்புறம் எங்க போட்டிருப்பாங்க? எங்க போட்டிருப்பாங்க சொல்லிட்டா, அவங்க ஏரியாவை தாண்டி, அதாவது அவங்கள சார்ந்த யாருமே அந்த பக்கத்துல போகாத அளவுக்கு. இந்த பிள்ளை அங்கிருந்து அழுதா கூட இந்த வீட்டில் அந்த சத்தம் கேட்க கூடாது. 3வது, இவங்க போடுறது யாருக்கும் தெரியவும் கூடாது. ஆண்டவர் சொல், நான் உன் அருகே கடந்து வந்த போது. இங்கதான் அவருடைய இரக்கம் வெளிப்படுது. நான் உன் அருகே கடந்து போது உன்னை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். தேவனுடைய இரக்கத்தின் மேன்மையை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லாத போது, எனக்கென்று ஒன்றையாகிலும் செய்ய ஒருவரும் இல்லாதிருந்த போது, எனக்காக எல்லாம் செய்யும்படியாக அவர் என் பக்கத்தில் வந்தார் அல்லவா? இந்த இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறவன் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். தனக்கு எல்லாம் கொடுத்தவரை குறித்துதான். பல நேரத்தில் நாம் ஒரு நிலையை அடையும் போது இதை மறந்து விடுகிறோம். யூதாவுக்கோ அப்படி சொல்லிட்டு, யூதா அப்படி பண்ணா, யூதா இப்படி பண்ணா, யூதா அப்படி பண்ணா, இரக்கம் செய்வேன். மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது, மோசே கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அப்ப ஆண்டவர் இப்படி ஆயத்தமாகி கர்த்தர் தம்மலம் எல்லாம் விட்டா அப்போ மகிமை பார்க்கணும்னா அப்படி எஸ் அப்படி செய்யணும். நான் கர்த்தர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆனா கர்த்தர் என்கிட்ட வந்து நிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இரக்கம் வச்சா மட்டும்தான் கர்த்தர் என் பக்கத்துல வந்து நிக்க முடியும். நான் என்னதான் நான் 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னா, அதனாலதான் தாவீது சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமலும். அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா என் இருதயம் அப்படி இருந்துச்சு. அப்படியே சொன்னார் அடுத்த வசனத்துல, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு. அந்த இடத்துல கூட அந்த தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தல, அவருடைய கிருபையை தான் வெளிப்படுத்துறான். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்காக செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்தது இல்லை. சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 13வது வசனம் கடைசியில சொல்லுகிறார், நீ மிகவும் அழகுள்ளவளாகி அப்படின்னு இருக்கும். யாரை பார்த்து சொல்றா தெரியுமா? நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் என்பது என்ன தெரியுமா? அருவருப்பானவனையும் மிகவும் அழகுள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனதார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? சாகும் நிலையில் இருக்கிறவனுக்கு கூட
ஆமென். வாழ்வு கொடுப்பதுதான் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா கர்த்தர் பார்த்து சொன்ன முதல் வார்த்தையே பிழைத்திரு, பிழைத்திரு, பிழைக்க வைத்து அழகாக்கி. அதே நேரத்தில் இப்ப கேட்கலாம், அந்த இரக்கம் தான் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வரும். அதையும் கர்த்தர் தெளிவாய் மோசே கிட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யாத்திராகமம் 33:19 வாசியுங்கள். யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய எல்லா தயையும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன், அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப தேவன் சித்தம் வைக்கணும். எவன் மேல் நான் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க. ஆண்டவரை எனக்கு இறங்குங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது என் கடமை, அது அது அவசியம். ஆனா இறங்குறது இறங்காதது அவரை சார்ந்தது. ஆண்டவர் பாப்பார். அதனாலதான் ரோமர்கள் எழுதின நிருபத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 9வது அதிகாரம் 13 முதல் பாத்தீங்கன்னா, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கு? மல்கியா 1வது அதிகாரம் 2-3 வசனத்தில் எழுதியிருக்கு. அப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, அப்படியே ரோமருக்கு வந்துருங்க. அவர் 14வது வசனம். ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளுக்கு கர்த்தர் செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு செய்யல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம யாரா மாறிடுவோம்? உடனே காயினா மாறுவோமா, மாற மாட்டோமா? நாம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேலைக்காக காத்திருக்கிறோம். 5 வருஷமா காத்திருக்கிறோம் வேலைக்காக, ஒரு நல்ல வேலைக்காக. சர்ச்சுக்கு வந்து 5 நாள் தான் ஆச்சு, வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார். ஆண்டவர் பிரைஸ் பண்ணுவோமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நியாயப்படி பார்த்தா ஒண்ணு எனக்கும் தாங்க, அவனுக்கும் தாங்க. இல்லைன்னா எனக்கும் தரக்கூடாது. இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புடைய வஸ்திரத்தை விடுங்கினாங்கல்ல, ஏன் கிழிச்சு போட்டாங்க? அதை போட முடியாது. எங்க போட முடியும்? போட்டா அப்பா போட்டுருவாரு. அதனால எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி இருக்கிறது. ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் மோசேயை நோக்கி சொல்லி இருக்கிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். இது அவரை சார்ந்தது, இது அவரை சார்ந்தது. ஏன் ஆண்டவர் நேற்று இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். இந்த வேர்டை மறுபடி மெடிடேட் பண்ணும் போது அதுல இருக்கிற அழகு